கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். இன்றைய தினத்தை கட்டளை வியாழன் அல்லது பெரிய வியாழன் என்று சொல்வார்கள். தவக்காலத்தின் நாட்களை கடந்து புனித நாட்களை இந்த வாரத்தில் கொண்டாடுகிறோம். கடந்த ஞாயிறு குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடினோம். பெரிய வியாழன் என்பது இயேசு சீசர்களோடு இரவு உணவு உட்கொண்ட நாள். மிக முக்கியமாக இது பஸ்கா விருந்து. சீசர்களுடைய கால்களை கழுவினார். ராஜாவாக வருவார் என்று நினைத்திருந்த சீடர்கள் சாதாரண மனிதனாக இயேசுவை பார்த்தார்கள். இன்றைய தினம்தான் பஸ்காவை ஆசரித்தார்கள். இன்றைய தினம்தான் அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிறார். திருமணம் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒன்று. திருச்சபை ஆண்டவர் ஏற்படுத்தின ஒன்று. திருமுழுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒன்று. திருவிருந்து ஆண்டவர் ஏற்படுத்தின ஒன்றாகும். அநேக விருந்துகள் காணப்பட்டாலும் பஸ்கா விருந்துதான் மேன்மையான ஒன்று. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அந்த விருந்தை உண்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டியை அடித்து வாசலில் தெளித்து வைத்திருப்பார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு பஸ்காவை கொண்டாடினார். திருவிருந்து ஆராதனை ஆண்டவரை நினைவு கூறுகிற ஒரு ஆராதனை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த திருவிருந்து ஐக்கியத்தை நினைவு கூறுகிறது. நம்மை பரிசோதிக்கிற ஒரு ஆராதனை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறுவோம். பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இன்றைய தினத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று உம்முடைய சரீரத்தை உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதையில் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.